ஹலோ காய்ஸ், உங்கள் ஒயிட் பாய். இன்றைக்கி சின்னதாக ஒரு குக்கீஸ் பண்ணுறேங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால வீட்டில் சிக்கன் கிரேவி பண்ணுறது முறையாக ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் முதல்ல பச்சை மிளகா போடணும். எல்லோரும் வெங்காயம் தான் போடுவீங்க. நான் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் விதங்கின பேருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை போட்டு வதக்கி நல்லா தோணம் வினதுக்கப்புறம் சிக்கனை போட்டு எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். போட்டதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். மஞ்சள் பொடிக்கு அப்புறம் போட்டதும் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் லைட்டாக போட்டு கிண்டிக்கணும். நீங்களாம் என்ன மசாலா போடுவீங்கன்னு தெரியல. நாங்கள் ஒன்லி ஆச்சி மசாலா மட்டும்தான் போடுவோம். 1 kg சிக்கன் ஒரு பாக்கெட்டு போடுறோங்க, பார்த்துக்கோங்க. போட்டாச்சு. அடுத்தது லைட்டாக கொஞ்சம் உப்பு போடுறாங்க, பார்த்துக்கோங்க. சிக்கன் கிரேவி, சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 3 லெக் பீஸ் இருக்குங்க உள்ள, இதை பாருங்க, பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா போட்டு கிண்டிக்கணுங்க. கிண்டிக்கிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது இதை வேக விட்டுருக்கேன். நல்லா வெந்தப்பே இருக்கு. எப்படி இருக்குன்னா அப்புறம் டேஸ்ட்டு பார்க்கலாம். கட் பண்ணி. ஹாய், ஹலோ காய்ஸ், உங்கள் ஒயிட் பாய். வாங்க, சிக்கன் கிரேவியை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா தாளித்து விட்டோம். இப்போ கொச்சிச்சான்னு பார்க்கலாம், வெந்துச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி நல்லா கொச்சி வந்துடுச்சு. நல்லா குழம்பு கிண்டி விடணும். இப்படி சூப்பராக கிரேவி வாசனை அருமையாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பருங்க. ப்ளே பண்ணிட்டியா? ஹாய், ஹலோ காய்ஸ். இப்போ பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறேன். சிக்கன் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. கிட்ட வந்து வீடியோவை பாருங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, சிக்கன் கிரேவி ஊற்றியாச்சு. நல்லா பீஸ் போட்டு சாப்பிடணுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். பீஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பீஸு. எப்படி இருக்குது பாருங்கள். சுட சுட இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. அருமைங்க. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குங்க. பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி செய்யணும்னு கமெண்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பதில் சொல்கிறேன்.